எதுவுமே பண்ணாம கம்முனு ஆயிடுச்சு. ஆனா என்ன உட்பொழுத்த அனுப்பிச்சா பாத்தியா? என் தாய் இப்ப எனக்கு கல்யாண பருவம் வந்துச்சுடா. இளம்பருவமாக வந்தாய். ஆமா, ஏன்னா மும்மூர்த்திகளை சென்று சிறப்பிடித்து செல்லும் நேரத்தில் திருமண வயது ஆகிவிட்டது உனக்கு. இல்லை கல்யாண பருவம் இப்போ கல்யாண பருவம் வந்துருச்சு. இப்ப அந்த சக்திய இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண போறீங்க? அவளையும் சிறப்பிடிக்கணும். அப்படி இல்லன்னா என்ன பண்ணணும்? அவளை நான் கல்யாணம் பண்ணணும். அந்த பாரியா? ஆமாண்டா. அந்த கபாலசூரனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாதுங்க. பின்ன பண்ண முடியுமா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கருமாறினா என்ன? இவளா அதிக கவலை போடு. மும்மூர்த்தியாவது அதிக கவலை போடியா? இந்த மும்மூர்த்திகளுக்கு காவலாளிகள். நீங்க மும்மூர்த்தி 3 பேரும் இந்த மும்மூர்த்திய யாரும் ஓடக்கூடாது. நம்ம சிறைசாலையில ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அந்த திருப்பைங்கிற பாரு வழி சொல்லிடுவான். சூது செஞ்சு கிளம்பிடுவாங்க. நீங்க டாக்டர்லயா பாத்துக்கிறீங்க. இப்ப நான் கருமாரி கிட்ட சென்று அவரை நான் என்ன பாத்துக்கிறேன். யாரா? யாரு? நீங்க வந்து 3 பேரும் இங்க வாங்க. எப்படா நீ ஜானாங்க ஏனென்றால் இந்த மும்மூர்த்திகளை ஏன்னா இந்த பூலோகத்தில் இருந்து இந்த இந்த நீ அமர்ந்த பிறகு இந்த மும்மூர்த்திகளுக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அதனால் பாட்டி அதனால வேண்டி அன்னவருக்கு என்ன அன்னவருக்கு சட்டம்மா, பெரியம்மா, சின்னம்மா. குரு நௌரா இது தெரியல. நௌரா குரு நௌரா அம்மா மும்மூர்த்திகளுக்கும் முத்தளித்து விட்டேன். பிறகு நான் அனுப்பினேனே கபாலசூரன் அவன் எங்க இருக்கிறான் தெரியவில்லை. அவனாவது